பிரபஞ்ச மகாசபையில் மட்டும்தான் இது நடக்கும் என்கின்ற ஆசி நிச்சயமாக வழங்குவதற்குரிய தகுதி பெற்ற சித்தர்கள் தான் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஐயா, நான் இங்கே வந்து சரணாகதி அடைந்த பிறகு நிறைய நிகழ்ச்சிகள் எனக்கு நடந்தது. நடத்தி கொடுத்தார். நடந்த பயன்களை முதலில் கூறு. ஜாதகமே கிழிக்கப்படும் என்று சொன்னார் அல்லவா, அதே மாதிரி என் பொண்ணு ஆனந்த கண்ணீரை நிறுத்தி கூறினால் ஆனந்த கண்ணீரை நிறுத்தி கூறினால் இவர்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரும். கண்டிப்பாக பிரபஞ்ச மகாசபையில் இருக்கும் சீடனது கண்களில் இருந்து இனி நீர் வர வேண்டும் என்றால் அகத்தியன் உரைத்திருக்கின்றோம். அது ஆனந்த கண்ணீராகத்தான் ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்க வேண்டும். நான் 15 வருடம் தவம் இருந்து சிவனிடம் தவம் இருந்துதான் ஒரே ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தேன். அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கண்டமாக காமித்தார் கனவில். அதே மாதிரி கனவு கண்டு முதல் இங்கே சபைக்கு வந்து 2 தடவை தான் வந்து விட்டேன். 2வது தடவை சென்று வந்தபோது என் பிள்ளை திடீர் சிவனைத்தான் கும்பிட்டு கொண்டிருந்தாள். வேல் பகிர்ந்த உடனே வேறொரு வேலையாக போனவள் வேலை வாங்கிவிட்டு வந்தாள் தந்தையோடு. நான் உனி முருகப்பெருமானை கும்பிட போகிறேன், பூஜை செய்ய போகிறேன், அபிஷேகம் செய்ய போகிறேன் என்றாள். அப்போது செய்து 2 நாளில் இந்த சீடர் என் வீட்டுக்கு வந்தார். வந்து இந்த மாதிரி வேல் பகிர்ந்து விட்டது, உங்கள் வீட்டுக்கும் வேல் வந்திருக்கும் என்றார். என்னோட சிலித்து போய்விட்டது. என் மகள் அப்பவே வாங்கி வந்தாளே என்று. பூஜை செய்து 1 வாரத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு மோசமான கனவு கண்டேன். என் பிள்ளையை என்னை இழப்பது போல் கனவு கண்டேன். அது அகத்திரியிடம் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் இங்கே எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த பெண் குழந்தை அதே மாதிரி ஒரு ஆபத்தில் கால் சிலிப்பாகி இதாகிவிட்டால் பெரிய ஆபத்தாக வருவதை சிறிதாக செய்து கொடுத்தார் என் இறைவனுக்கு நன்றி. அதே மாதிரி நான் பயந்திருந்த போது அகத்தியரே இதே உருவத்தில் என் கனவில் வந்தார். என்னை அப்படியே தூக்கி சென்றார். சிரித்து விட்டு வந்தார். என்னை அப்படியே அள்ளி தூக்கி விட்டு போய் சபையில் நந்தி முன்னாடி உட்கார வைத்து விட்டார். அப்படி ஒரு காட்சி எனக்கு. அதன் பிறகு நான் இங்கு சபையில் வந்து உங்களிடம் சொன்னேன், நீ பயக்க வேண்டாம், உன் மகளை சாகத்தை நான் கிழித்து விட்டேன் என்றீர்கள். ஜென்மத்திற்கும் இந்த சபைக்கு நான் என்றும் சரணாகதி. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. கிழிக்கப்பட்ட ஜாதகம் எங்குள்ளது? எங்க உள்ளது இங்கே சபையில் உள்ளது, கொடிமரத்தில் உள்ளது, உங்களிடம் ஐயாவிடம் உள்ளது. எனக்கு அதற்கு மேல் எனக்கு ஒரு ஆனந்தம் தேவையே இல்லை என்று முடிவு செய்து விட்டேன். இதை முதலில் கூறாமல் கூவி கூவி அழுதால் விஸ்வாமித்திரன் என்ன செய்வான்? இருந்தாலும் அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது ஐயா. நான் பல வருடமாக எத்தனை பலன்கள் பயன்களை சபையிலிருந்து பெற்றுவிட்டு வந்தவுடன் விஸ்வாமித்திரன் கூவி கூவி அழுதால் அவன் என்ன செய்வான்? பாவம். இருந்தாலும் அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? நான் ஆரிடம் தான் கேட்பேன். பிரபஞ்ச மகா சபையினுடைய ஏற்றம் கொண்ட நற்கிளை சபை, பொற்கிளை சபை, பொன்னம்பல மகா சபையினுடைய ஏற்றம் கொண்ட சபையினுடைய கிளை சபையாய் தென்பொதிகை மலைத்தொடரின் அடிவார நிலையில் நடந்தேறுகின்ற கிளை சபையினுடைய ஆசான் சொல் கேட்டு ஆற்றலோடு சபை நாடி வந்த பெண் சீடரே, தன் இல்லத்தில் சற்றங்க நிகழ்வு நிகழ்த்தி இல்லத்தை சபையாக மாற்றிய பெண்மணியே, அடைந்த நற்பலன்கள் பயன்கள் யாவையும் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றலால், சிவமகா வாழைச்சத்தினுடைய ஆற்றலால், அகத்திய பெருமகனுடைய ஆற்றலால் என்று ஏற்று நிற்கின்ற குணவதியை வாழ்த்துகின்றோம். அகத்தியன் இன்னொன்றையும் சொல்லவில்லை, நான் விட்டுவிட்டேன். எங்க சித்தப்பா பசங்க எல்லாருமே எங்கூட இதைத்தான் எதிர்பார்த்தேன். அகத்தியன் நடந்ததை முழுமையாக ஒன்று விடாமல் கூறு. பெரிய பிரச்சனையாக இருந்தது. எங்க சித்தப்பா திடீரென்று காலமாகி விட்டார். அதற்கு போகலாமா வேண்டாமா என்ற இது இருந்தாலும் நாம் செய்வதை செய்துவிட வேண்டும், போக வேண்டும் என்று நினைத்தேன். சரி என்ற போது அவனே ஃபோன் செய்தான், நீங்கள் வாங்கக்கா என்று. நான் அங்கே சென்றேன். சென்று முடித்து 16வது காரியற்றப்போ அத்தனை பேற்று முன்னாடியும் நான் செய்த தவறுதான், என்னை மன்னித்து விடு என்று காலில் விழுந்து விட்டாள். அதற்கு முன்பாக என்ன நடந்தது? அதற்கு முன்பாக என்ன நிகழ்ந்தது? நீர் என்ன சபையில் ஆசி கேட்டாய் என்று கூறு. போகலாமா வேண்டாமா என்றும் கேட்டேன். அதற்கு முன்பாக என்ன நடந்தது? அது வேண்டாம்னா விட்டுருங்க, வேண்டாம் விட்டுருங்க, அதற்கு வேண்டாம் வேண்டாம்.
வேண்டாம் என்று இல்லை, உங்களுக்கு தெரியாமல் ஒன்றுமே இல்லை ஐயா. இல்லை வேண்டான்னா விட்டுருங்க. ஏன்னா அது உங்கள் ஊர்க்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க, வேண்டான்னா விட்டுருங்க. தொல்லை கொடுத்தவங்க இல்லை, அவ்வளோதான். ஆமாங்க ஐயா. நான் முகப்புரையில் அகத்தியன் உரைத்தவாறு நிகழ்ந்து விட்டது. எல்லாமே எனக்கு நீங்கள் தான் ஐயா. சரணாகதி அடைந்து விட்டேன். தஞ்சமடையும் சீடர்களிடம் தஞ்சம் அடைகின்றது சபை என்று அகத்தியன் உரைத்தோமே, அது நிதர்சனமாக நடந்த அருள் நிகழ்வு என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அதை அகதி சார் கோவையில் என்ற ஒரு சபையிலும் நடத்தி விட்டீர்களே, அத்தனை வேற்றையும் எங்களை ஆழ்த்தி விட்டீர்கள். அன்று நாங்கள் அனைத்து பேருமே நீங்கள் சரணாகதி அடையும் போது எங்களுக்கு இரத்த கண்ணீர் தான் வந்தது. சீடர்களுக்கு இந்த சபை நடக்கும்போது தான் நான் நம்பினோர் சரணாகதி அடைந்து விடுவேன் என்று சொன்ன நீங்கள் திடீரென்று சரணாகதி எங்களிடம் அடையும் போது எங்களால் 6 நாளும் சீடர்களால் தாங்க முடியவே இல்லை. இன்று நினைத்தாலும் கூட எங்களுக்கு தாங்க முடியவில்லை ஐயா. அகத்தியன் மண்டியிட்டு சரணடைந்த சபை அவள் சபை என்பதை இவள் கூறிக்கொண்டிருக்கின்றாள். ஓம் அகதீசாய நமக. சற்சங்க நிகழ்விலிருந்து எழுந்து அகத்தியன் பிரபஞ்சமே எழுந்து நின்று சிவமே எழுந்து நின்று இவள் இல்லத்தில் அகத்தியன் மண்டியிட்டான் சற்சங்க நிகழ்வில் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகாவால சித்ததேவாய நமோ நமக. ஓம் விஸ்வாமித்திரர் ஐயா நம. ஐயா அந்த காட்சியை சொல்லணும் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி அழுக வந்து திரும்பி போயிட்டு. அழுகாமல் கூறு, அழுகாமல் கூறு. அழுகாம கூறுனா தான் எல்லாருக்கும் கேட்கும், தெளிவாக கேட்கும், யூடியூப்லையும் வரும். அன்னைக்கு இருந்து அந்த நிலைமையிலேருந்து நாங்கள் யாருனாலும் இப்போ கூட கண்ணை மூடி தவம் இருந்தால் அந்த காட்சி தாங்க ஐயா முதல்ல வரும். அப்போ எல்லாமே கண்ணீர் தான் வரும். நிஜமாக அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமாங்கிறது நாங்கள் அன்னைக்கு மட்டும்தான் பார்த்தோம். எல்லாருமே நம்ம கோயிலில் போய் தான் மண்டிக்கிட்டதை பார்த்து சாமியே அங்கே மண்டிக்கிட்டது, அதுவோட சேர்ந்து மழை வந்தது அதை விட பெரிய அற்புதங்க ஐயா. இன்னொரு நிகழ்வு ஐயா அந்த எல்லாமே பெரிய நிகழ்வு தான். எதை குறைத்து எதை உயர்த்தி கூறுவது? இறுதியாக நடந்த ஒரு நிகழ்வு குழந்தை இது கனவுல வந்ததுங்க. அப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் அதற்கு முன்பாக வாழை தேவி பேசினதெல்லாம் சொல்லுங்க. வாழை தேவி வந்து எனக்கு ஒரு கஷ்டன்ட்டு அழுதுட்டு இருந்தாங்க. யாருமே இல்லை. இதுக்கு உண்மையாலுமே அந்த சூழ்நிலைக்கு யார் கடவுள் மட்டும்தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அந்த நிலைமையில் இருக்கும்போது என் பொண்ணு ரூபத்தில் வந்து வாழதேவி அம்மா கையை வச்சு அப்படியே நீ அழுகாத, அது சரணாகதி அங்கே அடைஞ்சதுக்கப்புறம் எதுக்கு கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கிற, அதுக்கு உண்டான விடை அதுதான் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த நிலைமையும் மறக்க முடியாதுங்க ஐயா. ஓ மகதீஷா இன்னும் அதைத்தான் எதிர்பார்த்தேன். அன்றைக்கி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்மக்கிட்ட வந்து மாலை வாங்கிட்டு வேல் வாங்கிட்டு போனாங்க ஐயா. அந்த பொண்ணு வந்து இன்ன வரைக்கும் கரெக்டாக இப்போ 10 நாள் தான் ஆச்சுங்க. இப்போ தான் உயிர் பிரிஞ்சுதுங்க. அந்த ஒரு அரை மணி நேரத்தில் போக வேண்டிய உயிரை 1.5 மாதமாக நீங்கள் காப்பாற்றி கொடுத்தீங்க ஐயா. ஓம் அகதீசாய நமக. அவங்க எல்லாருமே சபைக்கு குற்றாலத்துக்கு வரணுன்ட்டு தான் இருந்தாங்க. அது இப்போ அதனால சரின்ட்டு அதை பெருசாக இருந்ததால். ஆமாம். சபைக்கு வர வைப்பதற்கு அகத்திய பெருமான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? ஓம் அகதீசாய நமக. ஆமாம், அது என்ன நிகழ்ந்ததுன்னா, இந்த அம்மா வீட்டில் வந்து சபையில் வந்து இவங்களுக்கு பல பிரச்சனைகள், அது ஏற்கனவே யூடியூப்பில் இருக்குது, பதிவில் இருக்குது. பல பிரச்சனைகள்னால் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான் அந்த சொல்லுவாங்கள திரைப்படத்தில், அதை மாதிரி இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள் இருந்த ஒரே ஒரு ஆதாரமாக இருந்த வீட்டையும் அது அடமானம் வச்சதில் கரையம் பண்ணிட்டாங்க. அவங்க பேருக்கு மாற்றி வச்சுக்கிட்டாங்க. கணவன் திறமை இருந்து வெளிநாடு போக முடியாத நிலைமை, வீட்டில் வந்து அந்த பற்றாக்குறை நிலைமை, பிள்ளைய வந்து உயர்கல்வி படிக்கணும்னு பிள்ளை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து இடர் கொடுக்கக்கூடிய ஒரு நோய், ஒரு பீடை, ஒரு இடர் கொடுக்கும், ஒரு இன்னல் கொடுக்கும் ஒரு நோய். இவ்வளோ விஷயங்களையும் தாங்கி தான் இந்த அம்மா சிவசபைக்கு வந்தது. வந்த மாத்திரத்தில் உடனே சரணாகதி. இப்போ சொல்லுதாங்களா, கண்டவுடன் சரணாகதி அடைஞ்ச உடனே இந்த அம்மாவுக்கு ஃபுல்லாக இறை காட்சிகள்.
இறை காட்சின்னா சொல்ல முடியாத காட்சி. அது மீண்டும் மீண்டும் எல்லாரும் சித்தர்கள் சொல்லிட்டாங்க. எல்லா ஆட்களும் அங்கே சிவசபையோட கூடத்தில் எல்லாரும் அபிஷேகங்களை பார்த்து, ஆனைமுகன் அபிஷேகங்களை பார்த்து, பரிவார தெய்வங்களோட அபிஷேகங்களை பார்த்து, தவ நிகழ்வுலையெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கீல. தவம் முடிஞ்சு போய் அன்னதானம் சாப்பிட தயார் பண்ணதுக்கு ஆள் இப்போ கூட சபையில் இருந்து ஒரு ஆள் கொண்டாந்து விட்டுருக்காங்க. ஆள் இல்லைன்ன உடனே நம்ம வந்தவங்க அன்னையர்கள் உதவி பண்ணுவாங்க. அப்போ இந்த அம்மாவை சமையற்கூடத்தில் இருக்கையில் அத்துணை காட்சிகள் ஃபுல்லாக இறை காட்சிகள், அம்பாலோடைய காட்சிகள், தரிசனங்கள், என்ன விஷயங்கள் இருக்கோ அவ்வளவும் இறை காட்சியாக எப்பவும் உணராத நிலையில் சிவசபையில் வந்த உடனே அவ்வளோ காட்சிகள். அது ரொம்ப என்ன காட்சிகள்னு நீங்கள் சொல்லணும்னா சொல்லிடுங்க. அந்த பையனுக்கு கோமாதா பார்த்துருக்கான். இப்போ பையன் சின்ன பையன், ஒரு பையன் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை மேலே வந்து சொர்ணத்தில் அப்படியே கோமாதா வந்து ஜொலிச்சிருக்கு. இங்கே பூஜை நடக்கு கோமாதாக்கு. அங்கே வந்து இந்த அம்மா பக்கத்தில் அந்த பையன் உட்காந்து கம்மாயை வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான் குளத்தை. அவனுக்கு அங்கேயே தரிசனம் கொடுக்காங்க. அப்போ வந்து சபையோட தயால குணத்தை எப்படின்னு பார்த்துக்குவாங்க. அந்த அம்மா எல்லாரோடையும் ஓடி சாமி கும்பிடணும், அங்கே அபிஷேகம் பார்க்கணும், தவத்தில் உட்காரணும்னு நினைக்கல. சரி உதவி பண்ணுவோம் சபைக்கு அப்படின்னு சொல்லி ஆள் இல்லைன்னா சொல்லி சமயக்கூடத்தில் உட்கார்ந்ததுக்கு அன்னபூரணியில் இருந்து அகிலாண்ட பரமேஸ்வரியில் இருந்து அஷ்டலட்சுமிகளும் எல்லாமே காட்சி கொடுத்துருக்காங்க. நாக தேவதைகள், நாக கன்னியெல்லாம் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. இது அந்த அம்மாவே சொன்னது. தவத்தில் இருந்து கூடையே இருந்தவங்களுக்கு கூட அவளை காட்சி காமிக்க. மூடாக்காட்சி சபையில் வந்து மூடாக்காட்சி கிடைக்கும். எப்படின்னா கண்ணை இப்படி மூடாமலே காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே சபை அந்த சபை. கண்ணை திறந்திருக்கிலே காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அது மாதிரி ஏகப்பட்ட அனுபவ நிலைகள்லாம் கண்டு வீட்டில் அந்த வீட்டை மீட்க முடியாமல் அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதுவும் வந்து தொடர்ந்து அந்த நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகி போய்கிட்டு இருக்கு. வீட்டில் வந்து சபையைத்தான் நம்பி இருக்கோம், யார் இருக்கா நமக்கு துணை ஆதரவு அப்படின்னு சொல்லி இது மனம் உடஞ்சி அழுகையில் இது குழந்த அது ஒரு இப்போ எத்தனை வயசு இருக்கும் அந்த பாப்பாவுக்கு? 20 வயசு ஆச்சுங்க. 20 வயசு ஆகுது. உடனே வாழதேவி உள்ளே இருந்து இவங்களுக்கு சூட்சமாக வழி நடத்தியிருக்கு. ஏன் அழுகுத, நீ தான் சித்த சபையை நம்பிட்டே, பிற ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க, இப்படி செய்ய அப்படி செய்யின்னு சொல்லி உள்ளே இருந்து வாழை தேவி வழி நடத்தியிருக்கு. அது ஒரு பெரிய நிகழ்வு. அந்த காலகட்டத்தில் உடஞ்சி அழுகையில் சிவசபையத்தேன்னு நம்பியிருக்கேன், யாரை நம்பியிருக்கேன் அப்படிங்கிற சிவசபையிலேருந்து பாலதிரிபுர சுந்தரியே போயிடுச்சு. போய் அந்த அம்மாள் போய் இவங்க குழந்தை மேலே இருந்து பேசின நிகழ்வுகள் அது வந்து ரொம்ப நிகழ்வில் இவங்க வெளியே விடலை. அவ்வளவு தத்துரூபமாக அவ்வளோ விஷயங்கள் அதுக்கு வந்து தீர்வு சொல்லியிருக்கு. அதான் நம்பினோர் கெடுவதில்லை அப்படிங்கிறதுக்கு இறை சாட்சி எப்படிம்பாங்களா, இறைவனே போய் சாட்சி சொன்ன நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்துருக்கிய. அது இந்த வீட்டில் நடந்திருக்கு, இந்த அம்மா வீட்டில் நடந்திருக்கு. இங்கே நடந்த சச்சங்கத்தில் தான் ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் அந்த மேடை ஓடுறதுக்கு வீட்டுக்குள்ளே இடம் இல்லை, வெளியிலையும் வந்து இடம் கிடையாது, ரோடு தான், சாலை தான். சாலை மேலே வந்து மேடை போட்டு அதில் அகத்தியன் உரை நிகழ்த்தி சச்சங்க நிகழ்த்தி அங்கே வந்து மழையை வரவழைச்சாங்க. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு மழையை வரவழைச்சி மழையை வேண ஒன்று நிப்பாட்டி ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது. அதில் ஒரு நிகழ்வு தான் அகத்திய பெருமான் மண்டி ஓட்டு நின்னது. ஏன்னா அங்கே உள்ள அன்னையர்கள்லாம் வந்து சரணாகதியாக இருந்தாங்க. வேற்று மாற்று நிலைகள் எதுவும் அவங்களுக்குள்ளே இல்லை. ஒரு எளிமையான பகுதி, இவங்க வசிக்கக்கூடிய பகுதி வந்து எளிமையான பகுதி. இவங்க வந்து சச்சங்கம் போடுவாங்களான்னு கூட யோசிக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியில் போய் அகத்திய பெருமான் அந்த எந்த ஒரு வேற்று மாற்று நிலைகளும் சீடர்களும் என் கூட வந்த சீடர்களும் யாரும் அந்த நிலைக்குள்ளே போகாமல் அங்கே போய் சபையோட சீடர்கள் இருக்கும் இடம் ஆலமரத்துக்கு அடியில் குச்சல் ஓட்டு இருந்தாலும் சரி, குச்சல் போடாமல் இருந்தாலும், வேப்ப மரத்துக்கு அடியில் குடிகொண்டு இருந்தாலும் சரி, அங்கேயும் போய் சச்சங்கம் நிகழ்த்தணும் அப்படிங்கிறது சித்த சபையோட ஒரு கொள்கை. அதாவது மாடியை கூட கோபுரங்கள் இப்படி இடங்களில் மட்டும்தான் சச்சங்கம் நடக்கணும் கிடையாது. உண்மையான சீடர்களுக்கு இல்லமே இல்லாட்டா கூட அதை இல் சபையாக மாற்றி சச்சங்கம் நடத்தக்கூடிய, அவங்க எதுவுமே கொடுக்காட்டாலும் கூட எல்லா சீடர்களும் பொருள் செலவழித்து அங்கே சச்சங்கம் போடக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து வருங்காலத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லுதாங்க. இப்பவும் அது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. எல்லாரோட மனநிலையும்
சித்தன் எவ்வளியோ சீடர்கள் அவ்வளின்னு தயாராக இருக்கக்கூடிய சீடர்கள் இங்கே இருக்காங்க. உள்ளுக்குள்ளே அச்சம், அந்த உணர்வு, சில சந்தேகங்கள், மனித இயல்பில் உள்ள விஷயங்கள் இருந்தாலும் இங்கே போகணுன்னா சரி அப்படின்னு சொல்லக்கூடிய சீடர்கள் இருக்காங்க. எல்லைகள் எண்ணிக்கைக்குள்ளே இருக்குது. இப்போ எண்ணிலடங்கா அதான் ஒன்றுமில்லாத சைவராக போட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இங்கிட்டு 1 வந்துடும், 2 வந்துடும், 3 வந்துடும், 4 வந்துடும். சைவர் இங்கிட்டு போய்கிட்டே இருக்கும், இங்கிட்டும் டிஜிட்டல் கூடிக்கிட்டே இருக்கும். அப்படி கிளைச்சபைகள்லாம் வருங்காலங்களில் உதயமாற இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் சின்ன விஷயங்களை ஏன் உயர்வாக பேசப்படுன்னா அப்படியே கேட்டீங்களா, ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு மைல்கல், ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மைல்கல், ஒவ்வொரு கிளை சபையும் ஒரு மைல்கல். நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு மைல்கல்லாக வரப்போகுது. ஒரு மாவட்டத்துக்குள்ளே எத்தனை சபைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நகரத்துக்குள்ளே எத்தனை 1000 சபைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே எத்தனை சபைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே உண்மையான சிவசபை சீடர்கள் எத்தனை தன்னை தாரை வார்த்து பிரபஞ்சத்துக்கு உழைச்சி தர்ம வழியில் பயணப்போடவங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எண்ணிக்கையில் அடங்கா சபைகள் கூட போகுது. அப்போ கழிவம் மூட்டை முடிச்செல்லாம் கெட்டிட்டு ஓடப்போகுது. அந்த விஷயத்தை தான் சித்த சபை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓம் அகதீஷ்.